அஇஅதிமுகவின் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் தற்பொழுது கேரளாவில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த சில நாட்களாக தேடப்பட்டு வந்த முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் நில மோசடி தொடர்பான வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் தேடப்பட்டு வந்தார். குறிப்பாக எந்நேரமும் அவர் கைது செய்யப்படலாம் என்ற செய்தி பரவிய நிலையில் அவர் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் அந்த மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கரூர் குப்பிச்சிபாளையத்தில் 100 கோடி மதிப்பிலான நிலத்தினை கடந்த அஇஅதிமுக ஆட்சியின் பொழுது தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் அந்த நிலத்தை தனது பெயருக்கு மாற்றியதாக புகார் எழுந்தது. குறிப்பாக அவரது தம்பி மற்றும் அமைச்சர் விஜயபாஸ்கர் இருவரும் தேடப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது விஜயபாஸ்கர் அவர்கள் கேரளாவில் வைத்து கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கினை தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். சிபிசிஐடி போலீசாருக்கு புதிய ஆணையரானது நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது அந்த அதிரடி படையினர் தற்பொழுது அவரை கேரளாவில் வைத்து கைது செய்திருக்கின்றனர். அவர் உடனடியாக சென்னை அழைத்து வரப்பட்டு அவரிடம் விசாரணையானது நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கரூர் மாவட்டத்தில் குப்பிச்சிபாளையம் என்ற ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த பகுதியை சேர்ந்தவர் பிரகாஷ். அவருக்கு சொந்தமான நிலமானது 100 கோடி மதிப்பிலான அந்த நிலமானது இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த அஇஅதிமுக ஆட்சியில் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் இந்த நிலத்தினை தனது பெயருக்கு மாற்றியதாக குற்றச்சாட்டு இருந்தது. இது தொடர்பாக புகாரும் அளிக்கப்பட்டிருந்தது. இதனால் அவர் எந்நேரமும் கைது செய்யப்படலாம் என்ற காரணத்தை முன்வைத்திருந்தார். தொடர்ந்து அவர் தலைமறைவாக இருந்து வந்த நிலையில் தற்பொழுது கேரளாவில் வைத்து அவரை போலீசார் கைது செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பாக அவரது வழக்கறிஞர்கள் சென்னை உயர் நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றனர். ஆனால் முன்ஜாமீன் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் உச்ச நீதிமன்றம் செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அவரை உடனடியாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரை நீதிமன்ற காவலிலோ அல்லது போலீஸ் காவலிலோ எடுத்து விசாரிப்பதற்கான அந்த அனைத்து வித நடவடிக்கைகளையும் தற்பொழுது போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். அவர் உடனடியாக இன்று மாலை சென்னை கொண்டு வரப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் சென்னை அழைத்து வரப்பட்டதற்கு பின்பு விசாரணைக்கு பின்பு மேலும் பல தகவல்கள் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.